ஏசாயா 57:15 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். நித்தியவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மனிதனுக்கு தொடக்க நாள் முடிவு நாள் இருக்கிறது. இன்னைக்கு கல்லறையில் எழுதியிருப்பாங்க, இத்தனாவது வருடத்தில் பிறந்தார், இத்தனாவது வருடத்தில் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும். ஆனால் நித்தியவாசி அப்படின்னா நித்தியமாய் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன செய்கிறாரு? நித்தியமாய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தர் அப்படிங்கிற நாமம் உடையவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றார்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும், அடுத்தது நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யார் சொல்றாரு? நித்தியவாசி சொல்லுகிறார், பரிசுத்தர் சொல்லுகிறார், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலமைச்சர் சொல்றதையே நம்ம வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் தெரியாது. ஆனால் பரிசுத்தர் சொன்னார்னா அது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா 100க்கு 100 முழுமையாக நம்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற. புரியுதா நமக்கு? பொய் சொல்றதுக்கு அவரு, அப்ப மனுஷன் என்ன செய்வான்? மனம் மாற. மனசு என்ன செய்வான்? மனசு மாறி. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இன்னைக்கு பேசின பேச்சு நாளைக்கு இருக்குமா? ஐயோ நான் பெத்த பையன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஐயோ என் வீட்டுக்கார் தங்கம் பா அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் கேட்க சொல்லி சவுண்டு கேட்குது. என் மனைவி 100க்கு 100 நம்பலா? சரிங்களா? பொதுவாக போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. யாராவது சொல்ல முடியுமா? என் அம்மா தங்கத்தின் தங்கம், சொக்க தங்கம், என் அப்பா மாதிரி ஒரு நல்லவர் இந்த ஊரில் யாருமே கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் தேவனை சொல்லலாம். ஏன்னா பொய் சொல்றதுக்கு அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. மனசு மாறுறதுக்கு அவருக்கு தெரியாது. மனசு மாறுறதுன்னா என்ன ஏசப்பான்னு கேளுங்களேன். அப்படின்னு என்ன அப்படின்னு நம்மள திருப்பி கேட்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது. பொய் சொல்றதுன்னா என்ன ஏசப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்லுவார். அப்போ எனக்கு அதை பற்றி ஒரு மனுஷங்கிட்ட கேளு பொய்ன்னு என்னன்னு, அவன் சொல்லுவான். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார்.
இப்போது நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி இருக்கிறதுனால தான் பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அது இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களை மூஞ்சில் 4 குத்துனா கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் சும்மா முறைச்சி பார்த்தாலே நமக்கு என்ன வருது? இதே ஒரு ஆவி இல்லாதவனை போய் முறைச்சி பார்த்தா அவனுக்கு கோபம் வருமா? அப்போ எதனால தான் பிரச்சனையே? ஏன் நம்ம அலறோம்? ஆவி இல்லாதவனை அழ சொல்லுங்க பார்க்கலாம். அழவனா ஓங்கி 4 குப்பரை போட்டு 4 முதிங்களே. ஆவி இல்லாதவங்கிட்ட என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. அவன் பேசுவானா? கோபம் வருமா? எரிச்சல் வருமா? திமிரு வருமா? அகங்காரம் வருமா? பொய் வருமா? கவலை வருமா? பாடுகள் வருமா? ஒன்றுமே வராது. யாருக்கு? ஆவி இல்லாதவனுக்கு. ஆனால் ஆவி இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே வருது. இந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான் பாரு அப்படின்னு என்ன இருந்ததுனால தான் வருது? ஆவி இருக்கிறதுனால தான் வருது. வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆவி இல்லைன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே கிடையாது. ஆவிதான் வாழ்க்கை, ஆவிதான் பலன், ஆவிதான் உற்சாகம், ஆவிதான் பேச்சு, ஆவிதான் பார்வை. ஒத்துக்கிறீங்களா? ஆவி இல்லாதவன பார்க்க சொன்னால் பார்ப்போமா? பார்ப்பானா அவன்? நான் உன் அப்பன் வந்திருக்கிறேன்டா, உன் தாத்தா வந்திருக்கிறேன்டா, பேரன் வந்திருக்கிற தாத்தா, எந்திரி தாத்தா அப்படின்னா எந்திரிப்பாரன்? யாருக்கு இல்லை? ஆறு இல்லாதவன், ஆவி இல்லாதவன். அப்போ ஆவி இருக்கிறவனுக்கு எல்லாம் இருக்கும். வேலைக்கு போகிற எண்ணமே ஆவி இருந்தால் தான் இருக்கும். கரெக்டுங்களா? பசிக்குமா ஆவி இல்லாதவனுக்கு? இப்போ ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பானா? அப்போ ஆவி இருக்கிறவனுக்கு தான் என்ன வேணும்? தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். சிக்கன் இல்லாமல் அன்னைக்கு ஜோனா வந்து என்ன பாஸ்டர்மா நீங்கள் சிக்கனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சிக்கன் பிரியாணியே செய்ய மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் முட்டை குழம்பு ஊற்றுறீங்க, சிக்கனாக போட மாட்டிங்களா? ஜோனா அமைதியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தருவோம். சிக்கன் பிரியாணி வேணுமே வேண்டாமா? வேண்டாமா? அப்போ எல்லாரும் அமைதியாக கொண்டிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீ உட்காரணும். அதான் விசாலி அக்கா கொண்டிருக்கிற மாதிரி உட்காரணும். திரும்ப இந்த பக்கம் திரும்பி அமைதியாக உட்காரு. திரும்பலைன்னா சிக்கன் கிடையாது, வெறும் பிரியாணி தான். இப்போ ஆவி, இந்த ஆவி என்ன செய்யுது? உணர்வுகளை தருகிறது. இப்போ இந்த ஆவி என்ன செய்யும்னா பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அப்போ ஒரு பணிவு இருக்கணும். யாருக்கெல்லாம் பணிவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி தான் பண்ணுற வேலைகள், அத்தனை வேலையும் ஆவி தான் பண்ணுது. நல்லதும் நல்ல வழியில் நடத்துகிறதும், நல்ல பாதையில் கொண்டு போகிறதும், நல்லதை யோசிக்கிறதும், நல்லதை சிந்திக்கிறதும் ஆவிதான். அதே ஆவிதான் கெடுதலை ரூமு போட்டு யோசிப்பான், எவனா எப்போ ஏமாத்தலான்னு. ஒரு ஆவி இல்லாதவன் ஏமாத்துவானா? சொல்லுங்க மக்களை, ஒரு ஆவியே இல்லை, அவன் வந்து நம்மளை ஏமாத்துவானா? அப்போது ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த ஆவி பணிந்தவர்களின் ஆவி அப்படின்னா அந்த ஆவி தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்யணும்? தாழ்மை. அந்த பணிந்த ஆவினா என்ன அர்த்தம்? தாழ்மையாக இருக்கணும். நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ ஒரு மண், புகை, ஒரு புல், ஒரு குப்பை,
எல்லாம் எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ வந்து என்கிட்ட வந்து நான் யாருன்னு காட்டாத. பணிந்து பணிவுள்ளவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அதனால தான் ஏசப்பா மரித்தார், தேவன் வந்து இயேசுவை உயிர்ப்பித்தார். ஏன் உயிர்ப்பித்தார்ன்னு கேளுங்க, அவர் தாழ்மையாய் இருந்ததனால. அல்லேலூயா. பிசாசு பெருமையுள்ளவனாக இருந்ததனால அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டார். அல்லேலூயா. அவனை மட்டும் இல்லை, எனக்கும் பெருமை வந்துச்சுன்னா என்னையும் தள்ளிடுவார். இந்த பெருமை மட்டும் யாருக்கிட்ட இருந்தாலும் ஏசப்பாவுக்கு மன்னிக்கவும் மாட்டார், பிடிக்கவும் பிடிக்காது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து நின்னா கூட ஜமாளிச்சிடலாம், நீ தானே பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏசப்பாட்ட போய் நாம் எதிர்த்து நிற்க முடியுமா? அவர் சர்வ வல்லவர். அப்போது பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். யார் சொல்கிறாரு? நித்தியவாசி சொல்கிறாரு, பரிசுத்தர் சொல்கிறாரு, மகத்துவம் உள்ளவர் சொல்கிறாரு, உன்னதமானவர் சொல்லுகிறார். உனக்குள்ள பணிந்த ஆவி இருந்ததுன்னா உயிரடைவாய். அல்லேலூயா. அப்போ பணிந்தனா தாழ்மையாக இருக்கணும். எப்படி தாழ்மையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி நாம் தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் யாரு? இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் என்ன படிந்தவராய்? கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஒரு தேவன் மனிதனாக பிறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தார். 2வது என்ன செய்தார்? தாழ்த்தினார். அவர்கிட்ட வல்லமை இருக்குது. செத்து போனவனும் உயிரோட, இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, எங்கேயாவது உலகம் முழுசும் எடுத்துக்குவோம், ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஒருத்தனை உயிரோடு எழுப்பிட்டா என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க? ஒருத்தனை, ஒரு பாஸ்ட் உயிரோடு ஒருத்தனை எழுப்புறார், என்ன என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஃபேமஸ் ஆயிடுவார், அப்புறம் எல்லாரும் அவர்கிட்டே போயிடுவாங்களா? எல்லோரும் நின்றுவாங்க. சரி, அவருக்கு மற்றவங்களோடுங்க, அவருக்கு பெருமை வந்துடும். ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வந்துடுவார், கெத்தாயிரும். ஆனால் ஏசப்பாவுக்கு இருந்துச்சா? நான் எத்தனை பேர்த்து உயிரோடு எழுப்புறேன், கண்ணு குருட்டு கண்ணு சுகமாகுது, செவிட்டு காது கேட்குது, மூடவர்கள் நடக்கிறாங்க, கொஸ்டரோயோ சொஸ்தமாகறாங்க, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் அவர் பாருங்க எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அல்லேலூயா. எப்படி? நம்முடைய பிள்ளைகள் மாதிரி. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்களா? 100க்கு 100 கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள். பிதாவுக்கு குமாரன் எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆனால் இன்னொன்று, நான் எப்படியோ என் பிள்ளைகளும் அப்படியே. ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? அது வந்து பாஸ்டர் அப்படியே இருக்கிறார்கள். அப்போ அப்பாவுக்கு மகன் எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்தவராய் இருந்து தாழ்மை உள்ளவராய் நடந்து கொண்டார். அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தாழ்மை
தாழ்த்தினார். ஒருத்தன் ஓங்கி அடிச்சிட்டான் ஏசப்பாவை. என்ன பண்ணார்? அது உங்களுக்கு, தேவனுக்கு இல்லை. மறுகணத்தை நீ தான் காட்டணும், அவர் காட்ட மாட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் என்ன பண்ணேன்? இதே நம்மளை அடிச்சிருந்தா இப்போ தாழ்மை எங்கிருந்து வருது? கோபம் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. அப்போ கோபம் எங்கிருந்து வருது? அங்கிருந்து இருந்துதான் என்ன வரணும்? தாழ்மை மூளையிலிருந்து வரக்கூடாது. இருதயத்திலிருந்து கோபம் வந்தால் இருதயத்திலிருந்து என்ன வரணும்? அப்ப இருதயத்திலிருந்து தாழ்மை வரும்போது கோபம் எங்க போகும்? கோபம் இருக்குமா, இல்லை மறைஞ்சிருமா, இல்லை தாழ்மைக்கு அப்புறம் வெளிப்படுமா? மறைஞ்சிருமா, இல்லை மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வருமா? காணாம போகும். அல்லேலூயா, அப்படித்தானே? அப்போ இயேசுனுடைய இருதயத்தில் முதல்ல கீழ்ப்படிதல் இருந்தது. யாரை உயிர்ப்பிக்கிறார் என்றால் கீழ்ப்படுகிறவர்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு கம்பெனியில் நான் பார்த்தேன். அவங்க ஒருத்தன் கேள்வி கேட்குறான் மேனேஜர்கிட்ட. மேனேஜர், எனக்கு தீபாவளிக்கு போனஸு 1500 போட்டிருக்கிறீங்க. நான் 8 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு 1500 தான் போட்டிருக்கிறீங்க. அவன் ஒரே மாதம்தான் வேலை செஞ்சுருக்கிறான், அவனுக்கு 5000 கொடுத்துருக்குறீங்க. இது நியாயமா? இது நியாயமா? 8 வருஷமாக செஞ்சவனுக்கு எவ்வளவு? இன்னைக்கு 1.5 மாதம் சேர்ந்தவனுக்கு 5000. இது நியாயமா அப்படின்னு நிற்கிறார். இவர் எங்கிட்ட எப்படா புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தார். பார்த்த உடனே அந்த 5000 வாங்கணுன்னு கூப்பிடுறாரு. தம்பி வா அப்படின்னு. வான்னு சொன்னே அடுத்த நிமிஷத்தில் நின்னார். இந்த 8 வருஷமாக வேலை செஞ்சவனை பார்த்துட்டு, நான் உன்னை கூப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு நீ வந்தேன்னு கேட்டார். நான் என்னுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அவன் எத்தனை நிமிஷத்தில் வந்தான்னு கேட்டார். அவன் இப்போவே வந்துட்டான். நீ வேலை முக்கியம் இல்லை, எனக்கு உன்னுடைய கீழ்ப்படிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்றாரு. அவன் அந்த புதுசாக வந்தவன் டக்குன்னு போய் தண்ணி எடுத்து, சார் தண்ணி குடிங்க சார் அப்படின்ட்டான். இவனுக்கு உனக்கு நல்லா என்ன வரணும், விக்கல் வரணும், வரட்டும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். பார்த்தியா, அன்பாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது? அன்பு இல்லை, கரிசனை அப்படின்னு சொல்லலாம். இரும்புனோடனே கரிசனை. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 வீலரை சென்று ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தவரும் மறந்துட்டார். சொல்கிறாரு, டக்குன்னு சாவி தேடுறாரு. இவன் எடுத்து கொடுக்குறான். சார் சாவி எங்கிட்ட தான் இருக்குங்க சார், நீங்கள் நடக்கிற வழியிலே நிப்பாட்டி வந்துட்டீங்க, நான் எடுத்து ஓரமாக நிறுத்திட்டேன் அப்படின்னு இந்த 1.5 மாதம் சேர்ந்தவர் சொல்கிறார். அதே வழியில் தான் 8 வருஷம் வேலை செஞ்சவனும் வந்திருக்கான், இவனும் வந்திருக்கான். யார் கருசனையாக இருக்கிறார்கள், யார் அன்பாக இருக்கிறார்கள்? மனுஷனுக்கு அதான தேவை. நீ ப்ராஜெக்ட் முடிச்சியோ முடிக்கலையோ, இப்போ இவன் எப்படி இருக்கான்? என் மேலே கருசனையாக இருக்கிறான், என் மேலே அன்பாக இருக்கிறான். அதனால் 1.5 மாதத்துலேயே உனக்கு 5000 போனஸ். நீ 8 வருஷம் இல்லை, இன்னும் 8 வருஷம் வேலை செஞ்சாலும் மிஞ்சி போனால் ஒரு 100 சேர்த்து தருவேன். அடுத்த வருஷம் 1500 பதிலாக ஒரு 100 சேர்த்து தருவேன். நீ என்ன கருசனை இருக்கிறாய், மனிதர்கள் மேலே என்ன அக்கறை இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரு சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனிடத்தில் நம்முடைய சாதனை எல்லாமே சோதனையாக தான் முடியுமே தவிர வேதனையாக தான் முடியும். கேட்டால் நான் சாதித்து விட்டேன், எல்லாமே சோதனையும் வேதனையுமாகத்தான் இருக்குமே தவிர
கர்த்தரிடத்தில் காட்டுகிற அன்பு மட்டும்தான் உண்மையிலேயே உன்னை சாதனை உள்ளவனாக மாற்றும். அல்லேலூயா. லிவிங்டன் சொல்லிட்டு ஒருத்தர் நேற்றைய தினத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அவருடைய சரித்திரத்தை. 1980 அவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் சின்ன வயசுலேருந்து ஓடி 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 அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசை. இங்கே வார் ஜோகானா, எப்படி பிள்ளைகளை ஆமாம் ஸ்நாக்ஸு கொண்டு வந்தால் இதுதான் பிரச்சனை. சரி, இங்கே பார் ஜோகானா, ஜோகானா இங்கே வந்துடு, நீ இங்கே வா, எனக்கு ஒரு கேக் கொடு, எனக்கு ஒரு கேக்கு. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, பாடுறா. சரி, இங்கே நான் தரேன், கொண்டா. சாப்பிட மாட்டேன், வச்சுட்டு தருவேன் உனக்கு. அமைதியாக குழந்தைன்னா போகும்போது கிடைக்கும், போகும்போது வாங்கிக்கலாம். உட்கார். எப்பா, மேய்க்கிறது பிரச்சனை இல்லை, கட்டி மேய்க்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, எப்படியோ நம்ம பிள்ளைகளை எல்லாம் எப்படியாவது எதையாவது சொல்லி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை நடத்துவோம். சில நேரம் இப்படி தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கக்கூடாது, எப்படியாவது நடத்தணும். அப்போது எங்கே விட்டேன்னு தெரியல. 1980 விட்டேன். லிவிங்ஸ்டன். அப்போ அவர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கணும். ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து, சின்ன குட்டி குழந்தையிலேருந்து அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்திட்டாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்திட்டாங்க. அவங்களும் செஞ்சாங்க, அப்படியே வளர்த்திட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்துருச்சு. ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார். அவருக்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும்படியான ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. ஒலிம்பிக் போட்டினா உங்களுக்கு தெரியும், உலகம் முழுதும் நடக்கிற ஒரு பெரிய போட்டி. அது வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிச்சு. அல்லேலூயா. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிச்சு. இவருடைய பழக்கம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு போய் பழக்கி வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். இப்போ ஒலிம்பிக் போட்டியில் இடம் கிடச்சிருக்கு. நாமளும் தான் என்ன செய்வோம்? ஒலிம்பிக் பிரின்ஸே ஒலிம்பிக்கு போயிடும். நீ தாம சொன்ன. கிடைச்சதே போதும், லாபம் இல்லை. ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றால் எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் தருவாங்க, மதிப்பு உலகம் முழுசும் மதிப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்திருக்கிறது. இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டேன், ஓடி ஓடி ஜெயித்தேன், இப்போ ஒலிம்பிக்கில் எனக்கு கிடச்சிருக்கிறது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஒலிம்பிக் போட்டியா ஆராதனையா? அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம், எப்படா பத்திரிக்கை கொண்டு வந்து தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சானா என்ன செஞ்சிருவோம்? எஸ்கேப் ஆயிடுவோம். ஆண்டவர் நல்லவருங்க, நாம் போவோம், என்ன ஆயிரப்போகுது? அல்லேலூயா. நம்மளுக்கு யார் தான் முக்கியம்? சொந்தம் முக்கியம் இல்லையா? பாருங்க தலை எப்படி ஆடுதுன்னு. சொந்தம் தான் முக்கியம். ஏசப்பா அவர் எப்போ இருந்தாலும் இங்கே தானே இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம அதை விட எத்தனை வேலை முக்கியம், சொந்தங்கள் முக்கியம், பந்தங்கள் முக்கியம், தொழில் முக்கியம். அப்புறம் ஒருத்தர் கேட்டான், பாஸ்டர் லேசாக தலைவலிச்சதுங்க பாஸ்டர், அதனால் இன்றைக்கி ஆராதனைக்கு வரல அப்படின்றாரு. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அவர் ஒலிம்பிக் போட்டியை
ரத்து செய்துவிட்டு எனக்கு ஆராதனை தான் முக்கியம் என்று சொல்லி அவர் போனார். என்ன நடந்துச்சு தெரியுமா? காரி துப்பிட்டாங்க முகத்தில். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஏண்டா எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குது, அதை விட்டுட்டு ஆராதனைக்கு போகிறேங்கிற. ஏய், சாயந்தரம் ஆராதனை கூட போய்க்கிறா, இல்லை நாளைக்கு போ, அடுத்த வாரம் முழுசும் சர்ச்சிலே கடை, இப்போ உனக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. ஒருத்தன் அடிச்சிட்டான், ஒரு நண்பன், உன்னை ஒலிம்பிக்கில் கலந்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அடிச்சிட்டான். ஏய், எல்லாத்த விட எனக்கு ஏசப்பா தாண்டா முக்கியம் அப்படின்னு இவர் அழுக ஆரம்பித்தார். அழுதோடனே போடா போடா, நிற்காத, கண்ணு முன்னு நிற்காது, போ, ஆராதனை முக்கியமான. ஆராதனைக்கு போயிட்டார். ஒரு துளி கூட வேதனை இல்லாமல், பாரம் இல்லாமல், துயரம் இல்லாமல் கர்த்தருக்கு சந்தோஷமாய் ஆராதனை செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதே ஒலிம்பிக் போட்டியில் அவர் கலந்துக்க வேண்டிய போட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது 4 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் 800 மீட்ரு ஓடி ஜெயிக்கணும். இதை விட அது எத்தனை மடங்கு பெருசு? 8 மடங்கு பெருசு. இதை விட 8 மடங்கு ப்ரைஸு பெருசு. இவன் இது 1 கோடி கொடுத்தாங்கன்னா அதுக்கு எத்தனை கோடி கொடுப்பாங்க? 8 கோடி கொடுப்பாங்க. அதில் ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடைந்தது அந்த 8 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில். அப்போ இவங்களுக்கு அழைப்பு வருகிறது, நீங்கள் 100 மீட்டரு தான் ஓடு வரல, இந்த 800 மீட்டருக்காவது ஓடுறதுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. என்னைக்கு வச்சுருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை இல்லைப்பா, இது வியாழக்கிழமை. அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் இயேசுக்காக நான் நின்றேன். அல்லேலூயா. 8 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தங்கப்பதக்கம் வாங்கினார். அல்லேலூயா. 1980 நடந்த உண்மையான சம்பவம். அதே போல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ பணிவு உள்ளவர்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் தூக்கி நிறுத்துகிறார். பெருமை உள்ளவர்களை தேவன் தாழ்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம யார் பக்கம் நிற்கிறோம்? நம்முடைய ஆவி யார் பக்கம்? இன்றைக்கு மரித்தால் இந்த உடம்பை விட்டுட்டு தேவனிடத்தில் போய் நிற்கும் என்னுடைய ஆவி. அல்லேலூயா. என்னுடைய ஆவி அங்கே தான் போய் நிற்கும். அவர் சொல்லுவார், என்ன இங்கேருந்து இங்கே என்ன வந்திருக்கிற, இங்கே என்ன வேலை? ஒருத்தருடைய நாடகம் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த பாட்டு பாடுவார் இல்லையா, அவர் பேர் என்ன தெரியல, மறந்துடுச்சு. அவர் ஏசப்பா வர்றாரு நேரில். என்னப்பா எனக்கு ஜெபிக்கலையா? என்ன ஏசப்பா சும்மா ஜெபம் பண்ணு சொல்லிட்டே இருக்கிறீங்க, எனக்கு எத்தனை வேலை இருக்குது, ஜெபிக்க முடியல. சரி, பைபிளும் படிக்கல, ஒன்றும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போயிட்டே இருக்கு. ஏசப்பா டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். படிக்கல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ட்டார். கடைசியில் ஒரு நாள் ஏசப்பாட்ட போய் நிற்கிறார். கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை. இயேசுவால் மட்டும்தான் முடியும் அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு. இயேசுகிட்ட போய் நின்றோன்னே ஏசப்பா என்னமோ வேலை செய்கிற மாதிரி அப்படியே பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏசப்பா திரும்பி பார்த்துட்டு, டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு எத்தனை வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாரு. ஏசப்பா எனக்கு என்னோடய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு எத்தனை வேலை இருக்குது, என்ன நீ வந்து சும்மா நைன்னு போயே உன் வேலையை போய் பாருப்போ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி தாட்டி விட்டார். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே மனசு அப்படியே யாரோ ஈட்டியில் குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங். அதை பார்த்த உடனே எனக்கு இயேசு வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது யார்கிட்ட போய் நிற்க முடியும்? இயேசுகிட்ட நிற்கணும். அப்போ என்ன சொல்லுவார்?
நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே ரிப்ளை பண்ணுவார். அல்லேலூயா. என்ன நான் அப்பான்னு சொல்லுவேன், அவர் என்னை மகனேன்னு சொல்லி, மகனே எனக்கு என்ன இருக்குது, நிறைய வேலை இருக்குதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணும்பார், இல்லைன்னா பொறும்பார். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் சரீரத்துக்குள்ளே ஆவி இருக்கிற வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கலாம், தன்னை மன்னிப்பு கேட்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான், நரகமா சொர்க்கமா அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம இருப்போம். அப்போது நாம் பணிந்த ஆவிகளாக இருக்கணும். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்ம பணிந்தவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, யாரை போல, இயேசுவை போல. ஓங்கி இயேசுவின் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிட்டான், எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சாதாரண நம்மளால் நான் போய் கொட்டுற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் நானும் கொட்டுற மாதிரிலாம் கிடையாது. போர் சேவகன் அவன் எப்படி இருப்பான்? 10 பேர் வந்தாலும் தள்ளுவான். அந்த அளவுக்கு பலன் இராணுவ வீரர்கள். அவன் கையை மடக்கி வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினான். அப்படியே மூளையெல்லாம் அப்படியே ஆடும், கலங்கும். அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு அப்படியே அவனை பார்க்குறாரு. தாழ்மைன்னா அதுதாங்க. அல்லேலூயா. அப்படி தாழ்மை உள்ளவனாக நான் இருந்தேனானால் என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். எல்லாத்தினுடைய ஆவியும் உயிர்ப்பிக்க மாட்டார். தாழ்மை இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு, யாரு ஃபேமஸானவர், பைபிளே ஃபேமஸானவர், பவுல், தாவீது, அப்புறம் மோசே, யோபு, பரிசேயர், ஆயக்காரர், தானியேலு, யோசேப்பு, எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க போல இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்டேன்னு முதல்ல தெரியுமா? என்ன கேட்டேன்? இருந்தாங்க, இவங்கெல்லாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. சரி, இப்போ இயேசு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான்? கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அடித்தானா இல்லையா? அடித்தானா இல்லையா? அப்போ இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? தாழ்மையை வெளிப்படுத்தினார். இதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யார்? ஸ்தேவான். நான் வந்து கன்னத்தில் ஓங்கி அடித்தாங்க, இயேசு அடித்தாங்க இல்லையா? அந்த கேள்வி கல்லால் அடித்து கொண்டது கேட்கல, யாரை அடிச்சிங்க? சரி, இப்படி கேட்டால் உங்களுக்கு நல்லா இன்னொருக்க புரிஞ்சிடும். மண்டையில் கொட்டு வாங்கினார் இயேசு. என்ன செஞ்சார்? மண்டையில் கொட்டு வாங்கினாரா? இயேசு கொட்டினவங்க பாவிகள். ஆனால் தாவீது அப்படியே அவனுடைய ஆவியை அர்ப்பணித்து, நீங்கள் வந்து என் தலையை என்ன செய்யுங்க? கொட்டுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன வரணும்? என்ன வரும்? யார் சொன்னது? தாவீது ராஜா. ராஜா. நீதிமான்கள் அப்படின்னா யார்? ஊழியக்காரங்க, விசுவாசிகள், உண்மையாக இருக்கிற விசுவாசிகள்லாம் வந்தாங்கன்னா மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு போப்பா, என்ன வரட்டும்? புத்தி. இப்போ ஒரு விசுவாசி ஜெபிக்க வருது, நான் பார்க்குறேன், எல்லா விசுவாசியும் பார்த்துட்டு அதில் ஒரு விசுவாசி செலக்ட் பண்ணுறேன். அம்மா அங்கே வாமான்னு கூப்பிட்றேன். என்னங்க பாஸ்டர், இந்த அம்மா மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அம்மா கொட்டிடும். ஆனால் கொட்டு வாங்கின அம்மாவுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? பாஸ்டர் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்பணும். மண்டையில் என்ன செய்யக்கூடாது? கொட்டிட்டா என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்களேன்.
வெளியே வீட்டில் இருக்கிற குணலட்சணங்கள் சர்ச்சுக்குள்ளேயே வந்துருமா? ஆனால் தாவீது என்ன செஞ்சாரு? நீ பாவம் செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்து தாவீதுட்டு சொல்றாரு. காத்தா நாத்தான் வேளா? காத்து இல்லையா? சொல்றாரு நீ பாவம் செஞ்சிட்ட. ஒரு கதை சொல்றாரு, ஆட்டு கதை. நாத்தான் வேலை. சரி, நாத்தான் வேலை காத்தான்னு சொல்லி அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நாத்தான் வேலை, நாத்தான் வேலை. இப்போ சொல்றாரு நீ பாவம் செய்த அப்படின்னு சொன்ன தாவீது, ஏய் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற? ஏய் இவனை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு தலையை சீவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. யெரொபெயாம் என்ன செஞ்சான்? பாஸ்டர் போய் சொன்னதுக்கு கையை நீட்டினா, ஏய் அவனை பிடிங்கடா. கை என்னாச்சு அப்படின்னு நினச்சி அவனாசி ரோட்டில் போகும்போது திடீர்னு எனக்கு அவனுடைய ஞாபகம் வந்துச்சு. இவன் மேலேயே அவன் நின்றுப்பான் போல இருக்கு. யாரை பார்த்து யாரை பிடிக்கிறது? அவனுக்கு பணிந்த ஆவி இருந்துச்சா இல்லை தாவீதுக்கு பணிந்த ஆவி இருந்துச்சுங்களா? அல்லேலூயா. இப்போ யாருடைய ஆவி எனக்கு வரணும்? இயேசுவை போல தாழ்மை உள்ளவனுடைய ஆவி எனக்குள் இருந்தால் என்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அடுத்தது நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியார். ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கணும். தாவீதினுடைய இருதயம் பாஸ்ட் வந்து சொல்கிறார் நீ பாவம் செஞ்சுட்டே அப்படின்னு 2 முறை. ஒரு இடத்துல நாத்தான் வேலுன்னு சொல்லுகிறாரு, இன்னொருத்துல காத்து பாஸ்டர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ தப்பு செய்கிற, நீ பாவம் செய்கிறன்னு சொன்னோன்னே அவனுடைய இருதயம் நொறுங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளிலே இப்பேற்பட்ட விசுவாசிகள் அதிகமாய் பெருகணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீ தப்பு செய்கிற, பாவம் செய்கிற, விற்றுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் பணிந்த தாவீதை போல ஆவி உடையவர்கள் சபைகளிலே பெருகுவார்களாக. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாம் பணிந்து உள்ள ஆவி உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வருவதாக. அல்லேலூயா. அப்போ இருதயம் நொறுங்கணும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா, பாஸ்டர் என்னை சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஆவி உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அடுத்தது நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுவார். இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு வீட்டில் இருக்கிறார், இயேசு உன்னோட நடக்கிறார். நீ படுத்திருக்கும் போதும் இயேசு இருக்கிறார், தூங்கி எந்திரிக்கும் போதும் இயேசு இருக்கிறார். ரொம்ப நல்லது தான், வாசம் பண்ணுகிறார் தான். ஆனால் யார் இடத்துல வாசம் பண்ணுகிறார்? எல்லார் இடத்துலையும். குடிகாரன் இடத்துல வந்து இயேசு அப்படியே வீட்டில் வந்து படுத்துக்குவார கூட? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ யாருடைய இடத்துல வாசம் பண்ணுவார்னா, இருதயத்தை நொறுங்கினவருடைய இருதயத்தை நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிறார். நம்ம இடத்துல பணிந்த ஆவி இருக்கிற இடத்துல ஏசப்பா நம்ம கூட இருப்பார். அதுதான் அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. பெருமை பேசுகிறவர்கிட்ட அல்ல, தாழ்மை போல நடிக்கிறவரிடத்துல அல்ல. அல்லேலூயா. உண்மையாகவே ஏசப்பாட்ட தன்னை தாழ்த்தணும். அவங்ககிட்ட கர்த்தர் வாசம் பண்ணுவார், அவர்களை கர்த்தர் உயர்த்துவார், அவர்களோடு கர்த்தர் இருப்பார், பெரிய அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த 1.5 மாதம் வேலைக்கு வந்தவனுக்கு எவ்வளோ போனஸு? 5000 ரூபா. இப்போ அதே சாட்சியோடு நம்ம மத்தியில் நம்ம மகன் கொண்டிருக்கிறார் நிக்சன். 1.5 மாதம்தான் ஆச்சு வேலைக்கு சேர்ந்து, ஓமனுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் 1.5 வருஷமாக வேலையில் சேர்ந்து இருந்தவனுக்கு இன்னும் வெளிநாடு போகிறதுக்கு இன்னும் அனுப்பலை. 1.5 மாதத்துலேயே கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அல்லேலூயா.
கணவனை இழந்து உறவுகளை இழந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அனாதையாக தான் உட்காந்துட்ருக்கு. ஆறுதல் சொல்கிறக்கு ஆள் கிடையாது, ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ஆள் கிடையாது. தனியாக வேலைக்கு போயிட்டு கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக தசம்பாவம் கொடுத்துட்டு கரெக்டான ஒரு கர்த்தருக்கு பணிந்த ஒரு ஆவி உள்ள அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய மகன் என்ன செய்கிறாரு, 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். சம்பளம் சேர்த்து கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம்? 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 3000 சேர்த்து 5000 கொடுத்தாங்கன்னா சம்பளம் உயர்வுனா எவ்வளவு? இன்னொரு 5000 ரூபா சேர்த்துனா எவ்வளோ தான் கிடைக்கும்? 10000 ரூபா கிடைக்கும். அப்படியே 5000 ரூபா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா இன்னொரு கம்பெனிக்கு போனால் எவ்வளோ கிடைக்கும்? 10000 கிடைக்குமா? ஆனால் ஒரே டைமில் 35000 ரூபா சம்பளம் வாங்கும்படியாக கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. 1.5 மாதத்துலேயே வெளிநாடு போகணும் அப்படிங்கிற உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். நீதிமான்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீதிமான்களுடைய பிள்ளைகள் யாரால் நடத்தப்படுவார்கள்? கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள். நான் எல்லாத்தையும் சொல்லுங்க, நீ கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தீன்னா உன்னை விட 10 மடங்கு உன் மகன் அதிகமாய் சம்பாதிப்பான். அல்லேலூயா. நீ வச்சிருக்கிற சொத்தை விட 10 மடங்கு அதிகமாய் உன் மகன் உன் பிள்ளைகள் சொத்துக்களை சம்பாதிப்பார்கள். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீதியாக இருந்தால் போதும். கர்த்தருடைய காரியத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறவனே நீ 10 மடங்கு உயர்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனுடைய விளைவால் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி. பார்த்தீங்களா? சிக்கன் பிரியாணி சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷம். சிறு பிள்ளையை போல மாறிவிட்டார்கள் போல. பார்த்தீங்களா? கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? கர்த்தர் யாரோடு வாசம் பண்ணுகிறார்? யாரோட வாசம் பண்ணுவார்? பார்த்தீங்களா? அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்களாக. அப்போ அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். என்ன படிக்க மாட்டேங்கிறீங்க? அவர் பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். இப்போ அவர் சொல்றாரு, நான் எப்போதும் என்ன செய்ய மாட்டேன்? வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அவர் வந்துட்டார்னா, என்னோட வாசம் பண்ணினார்னா, அவர் வந்து வழக்காடாருக்கு. அவர் வக்கீல் அல்ல. அவர் என்ன செய்ய மாட்டார்? வழக்காட மாட்டார். வக்கீல் தான் என்ன செய்வாங்க? வழக்காடுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. அவர் நம்மோடு இருந்தார்னா, பணிவு, தாழ்மை, உண்மை இருந்துச்சுன்னா கோபமே படமாட்டார். இல்லைன்னா என்ன வரும்? இல்லைன்னா என்ன வரும்? கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைகளை? அப்போ நம்ம அப்பா என்ன செய்வார்? அப்போ என்ன செய்யணும்? கோபம் படக்கூடாது. தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆவியும் நான் உண்டு பண்ண ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும். இப்போ அவர் நம்ம பிள்ளை குறும்பு பண்ணுது, அடித்த உடனே அது என்ன செய்யுது? அழுது அப்படியே சோர்ந்து போய் சோபாமல் போய் அப்படியே படுத்துக்குது. நமக்கு எப்படி இருக்கும்? பார்த்தோன்னே அடிச்சு போட்டோமே, என்ன பண்ணுறது?
அப்படிங்கிற மனசு எனக்குள்ள இருக்குல்ல, உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ ஏசப்பாவுக்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். கோபம் வராது, அடிச்சு, ஏன்னா சோர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு பரிதாபம் அவரிடத்துல இருக்கிறது. யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுற்றிட்டு கட்டடிச்சிட்டு ஒரு பாஸ் சொன்னார், ஆராதனைக்கு ஓபி அடித்தா எங்கே தான் போகணுமா? ஓபி அடித்தா எங்கே போகணுமா? ஓபிக்கு தான் போகணும். எங்கே ஓபி அடித்தா எங்கே தான் போகணும்? ஓபிக்கு தான் போகணும். அதனால் கர்த்தருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அவர் கோபப்பட மாட்டார். அவர் என்ன செய்வார்? ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். அவருக்கு எப்போதான் கோபம் வரும்? கோபப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கோபம் படுவேன்னு சொல்கிறாரு அடுத்த வசனத்தில். ஏன் எப்போ ஏசப்பாவுக்கு கோபம் வரும்னா, நான் அவர்கள் இங்கே தான் வைக்கிறார். அவர்களை முதல் வசனத்தில் என்ன சொன்னார்? கோபம். இப்போ எங்கிருந்து வருது கோபம்? யாருனால கோபம் வருது கர்த்தருக்கு? அல்லேலூயா. என்னால கோபம் வருது. என்ன கோபம் வருது? பொருளாசை என்னும் அக்கிரமம். பொருள் ஆசை. பொருள்னா என்னது? பணமும் ஒரு பொருள் தான், நகையும் ஒரு பொருள் தான். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு லீவே தர மாட்டேங்கிறாங்க? வேலைக்கு போகணும். என்ன எதனால் வேலைக்கு போகிறாங்க? பணம் ஆசை, பொருள் ஆசை. வீட்டில் 100 புடவை இருக்கும், ஆனாலும் அதை பார்த்தோன்னா அடாடாடா வாங்குறோமோ இல்லையோ, பார்த்த உடனே அடாடாடா சூப்பராக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க மாட்டோம், ஆனாலும் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? பொருள். அல்லேலூயா. நீ ஆசைப்படாத, கர்த்தர் 100 மடங்கு உனக்கு தருவேன்னு சொல்லி மத்தேயுல சொல்லியிருக்கிறார். எதை மேலே ஆசைப்படாத, ஆனால் தருவேன். ஆசைப்பட்டினா அது என்னவா மாறிடும்? பொருளாசையாய் மாறிவிடும். இப்போ பொருளாசை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னவாய் பார்க்கிறார் என்றால், நாம் போய் வெளியே இருக்கிற சிலைகளை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது செஞ்சோம்னா விக்கிரக ஆராதனை நமக்கு தெரியும். ஆனால் நீ சிலையெல்லாம் வணங்காத, ஒரே ஒரு சேலை மேலே மட்டும் ஆசைப்படு, ஒரே ஒரு இடத்து மேலே மட்டும் ஆசைப்படு, ஒரே ஒரு கார் மேலே மட்டும் ஆசைப்படு, ஒரே ஒரு என்னது சொல்கிறதுன்னு தெரியல, ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன், கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நகை மேலே ஆசைப்படு. இந்த சிலையை வணங்கினவனுக்கும் இந்த ஆசைப்பட்டவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அத்தியா, இதே கர்த்தர் உன்னை கோபம் வந்து அடிப்பார், வாயே திறக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் பொருளாசை அப்படிங்கிற அக்கிரமம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அக்கிரமத்தின் நிமித்தம் என்னவாகிறாரு? கடும் கோபம். கோபங்கிறது வேற, கடும் கோபங்கிறது வேற. கடும் கோபமாகி அடித்து நான் மறைத்து கடும் கோபமாய் இருந்தேன், மங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பணிவு அப்படின்னு ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் பணிவாய் நடக்கணும். பேசுவான், கெட்ட வார்த்தையில் திட்டுவான். இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு போன உடனே ரெடியாக இருக்கிறான். எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தானே ஒப்பு கொடுத்துட்டு போனோம். வெளியே போனோடனே அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். நீங்கள் இப்போ தான் குமரன் தங்க மாளிகையில் ஒரு பவுன் நகை வாங்கிட்டு வெளியே வந்து எவனாவது கிட்ட
கொடுத்தா அடமானம் வைக்க போனால் அவன் என்ன செய்கிறான்? பில்லை காட்டுறோம். குமரன் தங்க நகை மாளிகையில் தான் வாங்கணும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? டெஸ்ட் பண்ண சோதித்து பார்த்தல். இப்போ நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் இங்கே ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? எல்லாரும் ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்கன்னு பிரின்சி சொல்லுது. பிரின்சி ஒப்பு கொடுத்துச்சா? எல்லாரும் ஒப்பு கொடுத்தது இல்லை, நீ ஒப்பு கொடுத்தியா? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? ரெடியாக அங்கே வச்சுருக்கான். ஒப்பு கொடுத்தியா? வா, உன்னை நான் என்ன செய்கிறேன்? சோதிச்சு பார்க்குறேன். அப்போ கர்த்தர் யாரை வச்சு சோதிப்பார்? சாத்தான் வந்து உன்னை புடம்புடும்படியாக உலையினாலே சுளைக்கும்படியாக எங்கிட்ட என்ன உத்தரவு வாங்கி கொண்டான். ஆமா, வா, நீ ஒப்பு கொடுக்குறியா? நான் கர்த்தர்கிட்ட என்ன வாங்கி வச்சிருக்கேன்? உத்தரவு வாங்கி வச்சிருக்கேன். வா, உன்னை என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பாஸ்டர் நான் வர்றேன், உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறேன். நமக்கு எதுக்கு பிரச்சனை? அல்லேலூயா. இயேசுவை சோதித்த பிசாசு இயேசுவை என்ன செய்தாங்க? சோதித்து பார்க்கிறார். இவர் பரிசுத்தரா இல்லையா, இவர் கோபம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா சோதித்து பார்க்கிறார். இப்போ மாறுபாடாய் நடக்கிறாங்களே அப்படின்னா, மாறுபாடாய் நடந்தால் ஏசப்பாவுக்கு என்ன வரும்? பரிசுத்தமாய் நடந்தால் சந்தோஷம் வரும். பரிசுத்தம் மாதிரி நடந்தால் என்ன வரும்? கோபம் வரும். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. அவர்கள் போற வழியை நான் பார்த்து அவர்களை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? குணமாக்குவேன் அப்படின்னா ஆறுதல் அளிப்பேன் என்ன அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. குணமாக்குவேன் என்றால் நோயை சுகமாக்குறது இல்லை, குணமாக்குவேன் என்றால் ஆறுதல் படுத்துவேன். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? உன் போகிற போக்கில் உன்னை போகிற வழியில் விட்டு அடித்து, கோபம் வந்து என்ன செய்றார்? அடித்து ஆறுதல் படுத்துறாராம். அல்லேலூயா. இந்த வழியில் போகாதன்னு ஒரு 4 அடி விழுந்துச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு விழுகுதில்ல, அந்த மாதிரி நமக்கு விழுந்துச்சு இல்லை, சின்ன பையனாக இருக்கும்போது விழுந்துச்சுல்ல, அந்த மாதிரி இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடித்து இன்னும் போயிட்டே இருக்கிறியா, நில்லு, இன்னும் வழியில் போயிட்டே இருக்கிறான்னு அடித்து அப்புறம் என்ன செய்கிறாராம்? ஆறுதல் படுத்துறார். சரி சரி சரி, அழாத, இனிமேல் என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இனிமேல் இந்த வழியில் போகக்கூடாது. அன்னைக்கு சாலம் கடைக்கார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பிரின்சி எங்கேன்னு கேட்டார். பிரின்சி அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ தான் பார்த்தேன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, அவங்க பொண்ணு இங்கே நிற்கிது, கடையில் நிற்கிது அப்படின்னு. பிரின்சி எனக்கு ஃபோன் பண்ணுது, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, காணோம். அது பாவம் பதறி அடிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அலறி அடிச்சுட்டு இருக்குது. இது அங்கே நின்றுட்டுருக்குது. அவர் சொல்கிறாரு, மா நீ சின்ன குழந்த, நீ எல்லாம் இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா, யார் சொன்னது சின்ன குழந்தைன்னு? நான் பெரிய பிள்ளை. ஏம்மா தாயே, நீ பெரிய பிள்ளையாவே இருந்துக்கோ, இங்கேயே நில்லுங்க அம்மா வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ என்னையா சொல்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னான்னு வச்சுங்களேன், கர்த்தர் என்ன செய்வார்? அடி சாத்தி உழுது, அடி உழுகுது. அப்போ கர்த்தர் நம்மளை கோபம் வந்து அடிக்கிறாரு, ஆனாலும் ஆறுதல் படுத்து. சரி, கவலைப்படாதம்மா, நீ பண்ணின தப்புக்கு தானே அடி விழுந்துச்சு, நீ செஞ்ச தப்புக்கு தானே, நீ பெருமையாக இருந்ததுனால தானே உனக்கு அடி விழுந்துச்சு. நீ இனிமேல் தாழ்மையாக நடந்துக்கோ, இனிமேல் யாருக்கு மேலே கோவப்படாத, நீ யாரையும் திட்டாத, நீ யாருக்கும்
எந்த கெடுதலும் செய்யாத, இன்னும் ஒரு தாழ்மையா இரு. அல்லேலூயா. அப்போ குணமாக்குவேன் அவர்களை மறுபடியும் நடத்துறார். திரும்பவும் மறுபடியும் என்ன செய்கிறார்? நடத்துறார். யாரு? அல்லேலூயா. நம்ம ஓட இருந்தாரு, நம்ம போன போக்கில் போனதுனால அடி விழுந்துச்சு. இப்போ ஆறுதல் படுத்துறாரு. அடுத்தது என்ன செய்கிறாரு? மறுபடியும் அடித்து நம்மளை நடத்துகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளை அடிக்கிறது போல கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார். சோதரம். அடுத்தது என்ன செய்கிறார்? ஆறுதல் அளிக்கிறார். திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அடுத்து தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்றும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம் சமாதானம் சமாதானம். ஏன் அடி விழுந்துச்சு? நம்ம வழியில போனதுனால. நம்முடைய வழி, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, அதெல்லாம் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது. அதனால என்ன செஞ்சாரு? கோபம் வந்து அடிச்சாரு. நல்லா ஒரு சாத்துனாரு. இப்போ என்ன செஞ்சிட்டான்? அடிச்சாரு, ஆறுதல் படுத்துட்ட. மறுபடியும் என்ன செய்யறாரு? மறுபடியும் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன், ஒரு ஆடு சொன்ன பேச்சு கேட்காமல் ஒரு வழியில போச்சுன்னா அடிச்சு கொண்டு வந்து எங்க சேர்த்துறாரு? மறுபடியும் மந்தையிலே சேர்த்துகிறார். ஒருத்தர் சொன்னார், 3 ஜாதி இருக்குன்னு. என்ன ஜாதினா, ஒன்று சொன்னா கேட்டுக்கும், அது ஒரு ஜாதியா. ரெண்டாவது ஒன்று வந்து தானா திருந்துற ஜாதி, ரெண்டாவது இன்னொன்று சொன்னா கேட்குற ஜாதி. இந்த 3வது ஜாதி உதச்சாதான் பட்டாதான் திருந்து, உதச்சாதான் இவன் திருந்துவான், அது ஒரு ஜாதி. இன்னொரு ஜாதி நம்ம சேர்த்திக்குவோம், சொன்னாலும் சரி உதச்சாலும் சரி அது திருந்தாதது ஒரு ஜாதி. அவன் 3 சொன்னா, இப்போ நம்ம 4 வச்சுக்குவோம். 4 ஜாதி இருக்குது. இப்போ நம்ம எந்த ஜாதி? நான் வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஃபஸ்ட்டு என்னது? தானா திருந்தன். அந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லைப்பா. எனக்கு 2வது சொன்னா, கர்த்தர் சொன்னா திருந்தற ஜாதி. 3வது என்னது? உதச்சாதான் திருந்துவாங்க. இப்போ நம்ம எந்த ஜாதியில் இருக்கிறோம்? 4ல். சிஸ்டர் 3வதுல இருக்கிறாங்க. நான் வந்து 2வதுல. ஃபஸ்ட்டு யாருமே இல்லையா? நான் 2வது, சிஸ்டர் 3வது. ஏதாவது சொன்னா தானே நான் எதை நினைக்கிறது? ஃபஸ்ட்டு நினைக்கிறதா கடைசி நினைக்கிறதா? இவங்களுக்கு பிரிச்சுக்கு எந்த எதில் இருக்குன்னு தெரியல. இவங்க 3 பேரும் 3 அடிச்சாதான் இருந்தது. அப்புறம் நீங்க 2வது சொன்னா கேட்டுக்குவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க எதுலையோ வச்சுக்கோங்க, எனக்கு என்ன அப்படிங்கிறீங்களா? 4 இந்த பக்கம் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க 2வது, அண்ணா திருப்பதி 2வது சொல்லிட்டாரான், நான் தான் கேட்கல. நீங்களும் 2வது. அப்ப நீங்கெல்லாம் நீ எத்தனாவது? 5வதா? ஃப்ரீ கேஜி நீ? சரி உட்கார். ஃப்ரீ கேஜினா அமைதியாக இருக்கணும். 8வது கிளாஸ் படித்தவங்க மேலே தான் பேசணும். எத்தனை இவங்க என்ன இந்த கீழே கொண்டு லைன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 3வது உதச்சா தான்
இப்போ அடித்தார், கோபம் வந்துச்சு, அடித்து நொறுக்கி சமாதானப்படுத்தி மறுபடியும் நடத்துகிறார். அல்லேலூயா. எப்படின்னா, சமாதானம் சமாதானம் என்றும் கூறும் உதடுகள் அதற்கேற்ற பலனை தேவன் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் ஒருத்தரை பார்த்து கையை பிடிச்சி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறவர்களை இருதயத்திலே சமாதானத்தை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. சோதரம். ஆனால் இன்னொரு மாதிரி சொன்னோன்னு வச்சுங்க, உற்சாகமாக கை கொடுப்பாங்க. உன்னுடைய நீ கையை கொடுத்தீன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத அவனுக்கு போயிருன்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், எவ்வளோ ஒரு உற்சாகமாக சொன்ன கதை இருக்குல்ல. உனக்கு ஒன்று கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 தருவேன்னு கடவுள் வந்து சொன்னாராம். இவன் நினச்சிட்டான், என் கண்ணை ஒன்றை பிடுங்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எத்தனை கண்ணு போயிடும்? 2 கண்ணு போயிடும். என் கண்ணை ஒன்றை பிடுங்குங்க அப்படின்ட்டான். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம சபையில் இல்லை. அல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாரும் எழுப்புதல் தீ பற்றி எரிகிறது. அல்லேலூயா. அதனால் சமாதானங்கிற கூறுகிறவர்கள் உதடுகளின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆனால் யாருக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? 21வது வசனம் சொல்லுகிறது, யார் சொல்கிறாங்க? இப்போ உனக்கு சமாதானமே கிடையாது. இப்போ யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. நமக்கு இல்லையா? நமக்கெல்லாம் கர்த்தர் நீதிமான்களா? யாரப்பா சொன்னது? நம்மளாம் நீதிமான்கள், நீதி செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாவா? உண்மையாலுமே நீதி செய்கிறோமா? துன்மார்க்கம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? அப்படியே உட்காந்து கண்ணை மூடி பாருங்க, நான் நீதிமானா துன்மார்க்கனா? எனக்கு சமாதானம் ஏன் இல்லை அப்படின்னு கேளுங்க. ஏன் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுவார். துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பாஸ்டர் சொன்னாருன்ட்டு அடுத்த வாரம் வராமட்டுறாதீங்க. பைபிள் சொல்லுது. ஆண்டவர் நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் தான் சொல்லுது. என் பைபிள் கூட சொல்லல, உங்கள் பைபிளே சொல்லுது. பாருங்களேன், 21வது வசனத்தை அப்படியே கண்ணை திறந்து பாருங்களேன். உங்கள் பைபிள் தானே சொல்லுச்சு. யாருக்கு சொல்லுச்சு? உங்கள் பைபிள் யாருக்கு சொல்லுச்சு? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கா? நமக்கு தானே. அப்போ நான் யாரு? நீதிமானா துன்மார்க்கனா? நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் நான் ஓகே. ஜெபம் பண்ணி நீங்கள் நீதிமானா துன்மார்க்கமா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் அந்த அளவுக்கு மனசு இருக்கா யாராவுக்கு? எதுக்கோ ஜெபிக்க சொல்கிறீங்க, என்னென்னமோ காரியத்துக்காக உடம்பு சரியில்லைன்னா, பண தேவைங்கன்னா, ஊருக்கு போகிறதுனா வர்றதுனா எல்லாத்துக்கும் ஜெபிக்க சொல்கிறீங்க. நான் நீதிமானா இருக்கிறேன்னா இல்லையான்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். அந்த அளவுக்கு தாழ்மை உள்ள பணிந்த ஆவி யார்கிட்ட இருக்கு? நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதான் எழுதி படிச்சுட்டோமே, பிலிப்பியர் 6:8 2:8 நம்ம கிட்ட இருக்கா? என்ன இந்த பக்கம் சவுண்டே வர மாட்டேங்குது? என்ன இருக்கு? எந்த அளவுக்கு? நான் நீதிமானா இல்லை பாவியா இல்லை நான் துன்மார்க்கனா? நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கிட்ட சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா சொல்லுவார். அல்லேலூயா. சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? சொல்லுவார். அதனால் எங்கிட்ட கேட்கலினாலும் பரவாயில்ல,
ஆண்டவருடைய சமூகத்திலேயாவது உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். டைம் வேறு எவ்வளோன்னு தெரியல, 6:15 தான் காட்டுது. எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. என் மணி எவ்வளோ ஆச்சு? 10:36. 10:36 ஆயிடுச்சா? 10 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனை 36 நிமிஷம் அதிகம் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? இப்போ கர்த்தருடைய பந்தி எடுக்க போகிறோம்ல, அப்போ எப்படி பந்தி எடுக்கணும்? நீதிமான். அப்போ ஏசப்பாவுடைய இரத்தத்தை அபாத்திரமாய் பானம் பண்ணினால் வியாதி வரும், மரணம் வரும், அப்புறம் என்ன வரும்? அப்போ நம்ம எப்படி அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்? மாறி. இப்போ நான் பரிசுத்தவானா துன்மார்க்கனா? நல்லா லக்ஸு சோப் போட்டு தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் பாஸ்டர். அப்படியா? ஏதோ வெயில் இல்லாதனால லக்ஸு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. வெயில் இருந்துச்சுன்னா இந்நேரம் லக்ஸு கரைஞ்சி வாசம் போய் நேரம் என்ன இருக்கும்? சொல்லுங்கள், கர்த்தருடைய பந்தியை எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாமா? அப்போது வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்தில் 27வது வசனம், இப்படி இருக்க கர்த்தருடைய அப்பத்தை புசித்து சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து பானம் பண்ண கடவன் பண்ணுகிறவன் அறியாதினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது தனக்கு நாம் மனுஷர்களுக்கு மறைச்சு ஐயோ நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பந்தியில் போஜன பானம் பண்ணினால் அவன் என்ன செய்து கொள்ளுகிறான்? ஆக்கினி தீர்ப்பை வரவழைத்து கொள்ளுகிறான். ஆமேன்னு வராது, அல்லேலூயா வராது. குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் என்ன வருது? ஆமேன்னு வருது. தன்னைத்தானே சோதித்து அறிந்து, ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுகிற மாத்திரம் ஆசீர்வாதம். தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இங்க வச்சிருக்கிற அப்பத்திலே பானம் பண்ணுகிறவன், போஜன பானம் பண்ணுகிறவன், அல்லேலூயா, அவன் என்னவா இருக்கிறான்? குற்றமுள்ளவனாயிருக்கிறான். ஏசப்பாவை நாம் என்ன செய்கிறோம்? குற்றமுள்ளவனாக மாற்றுகிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பந்திக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை தேவனுடைய சமூகத்தில் என் ஆவியை தாழ்த்துகிறேன், எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு நீதி எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், நான் கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ண நான் என்னை எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், ஏசப்பா எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன்?
தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் ஒப்பு கொடுக்கிறவர்கள்